சுனாமியின் 19வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்தோனேஷிய கடற்பரப்பில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுனாமி உருவானது. இந்தோனேஷியா மட்டுமல்லாது இலங்கை மற்றும் இந்தியாவிலும் சுனாமியால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் ஆழி பேரலையில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். சுனாமி தாக்கிய 19வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தூத்துக்குடி, கடலூர், கன்னியாகுமரி, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மீனவ மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் இனிமேல் இப்படி ஒரு பேரழிவு இயற்கை தந்துவிடக்கூடாது என வேண்டிக் கொண்ட மீனவ மக்கள் கடலில் பால் ஊற்றியும் பூக்கள் தூவியும் வழிபாடு நடத்தினர். 19 ஆண்டுகள் ஆகிட்டு சுனாமி பேரழிவு ஏற்படுத்தி தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு நாங்கள் திரேஸ்புரம் பகுதியில் மீனவர்கள் ஒன்றிணைந்து சங்குகுழி மீனவர்களும் ஒன்றிணைந்து இந்த வருடம் நாங்கள் இந்த பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம். இந்த பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதுலேருந்து நடக்கலை. இப்போ ஒரு பேய்மழை பேஞ்சு ஒரு உலுக்கி தூத்துக்குடியே ஒரு அழிவை ஏற்படுத்தியது. இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு இறைவனை பிரார்த்தனை செய்து, கடல் மாதாவை பிரார்த்தனை செய்து, கடல்லே பால் ஊற்றி மெழுகுபத்தி ஏற்றி மலர் தூவி இன்னைக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். இன்னைக்கு திரேஸ்புரம் பகுதியில் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.